எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாவதி பாலாஜி. திஸ் இஸ் பிரபாவதி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சென்னையில இருக்கிற ராயபுரம் லக்கி பாட் அப்படின்ற கடைக்கு தான் நான் போயிருந்தேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி அம்மன் நோம்புக்கான நிறைய அழகழகான பொருட்கள்லாம் இருந்தது. ஸோ அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டேன். ஸோ கடையை எல்லாமே அவங்க கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா பொருட்களுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப அழகா இருந்தது. கடை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா நிறைய டிஃப்ரெண்டான பொருட்கள்லாம் வச்சிருந்தாங்க. நம்ம அம்மனை அலங்கரிச்சதுக்கு அப்புறம் தாமரை பீடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுவுமே நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டிஸான நிறைய அந்த தாமரை பீடம் லக்கி பாட் ஷோரூம்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, அம்மனோட பாதமும் அவைலபிளா இருக்கு. நல்லா அழகா கோல்டு ஃபினிஷ்ல ஸ்டோன் ஒர்க் கொடுத்து பண்ணிருக்காங்க. ரொம்ப குவாலிட்டி சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வந்து வாழைக்கன்று பக்கத்துல வைக்கும்போது, அம்மனோட பக்கத்துல வைக்கும்போது விழுந்துடும். ஸோ அதுவுமே விழாத அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. நிறைய டிஃப்ரெண்டான கலர்ஃபுல்லா அம்மனோட டால் வச்சிருந்தாங்க. இப்போ எனக்கு வந்து அம்மனுக்கு வந்து சாரி கட்ட தெரியாது, ஸோ அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த மாதிரி அம்மனோட டால் வாங்கி ரெடிமேடா வாங்கி கண்டிப்பா நம்ம அம்மனை வந்து அலங்கரிச்சு நம்ம வந்து வரலட்சுமி நோன்பை வழிபடலாம். வரலட்சுமி நோன்புக்கு தேவையான எல்லா பொருளுமே ஒரே இடத்துல வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லக்கி பாட் ஷோரூமு போய் கண்டிப்பா வாங்குங்க, ஒரு விசிட் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் எல்லாம் இருந்ததுங்க. அம்மனுக்கு தேவையான மாலைகள் எல்லாமே அழகழகா இருந்தது. அம்மன் வந்து குட்டி குட்டி அம்மன் டால்ல இருந்து பெரிய பெரிய டால் வரைக்குமே அவங்க கிட்ட அவைலபிளா இருந்து, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு போட்டிருந்த சாரியுமே டிஃப்ரெண்டான சாரி எல்லாம் இருந்தது. அம்மனோட முகம் கூட அங்க அவைலபிளா இருக்கு. ஜெர்மன் சில்வர்லயும் அவைலபிளா இருந்தது. ஒவ்வொரு அம்மனோட ஃபேஸ் வந்து ஒவ்வொரு ரேட்லயும் ஒவ்வொரு குவாலிட்டிலயும் அவ்வளோ அழகா இருந்தது. எல்லா குவாலிட்டியுமே சூப்பரா இருந்தது. அம்மனுக்கு தேவையான அந்த கொண்டைகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு தேவையான வளையல்கள், அதுக்கப்புறம் கிரீடம் எல்லாமே அங்க அவைலபிளா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு தேவையான கை கால்கள் எல்லாமே இருந்தது. கலர் கலரா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது எல்லாமே. அது மட்டும் இல்ல, அம்மனை அலங்கரிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த பக்கத்துல திண்டி வைப்போம் இல்லையா, அதுவுமே நிறைய கலர்ஸ்ல அங்க அவைலபிளா இருந்தது. பார்க்கவும் அழகா இருந்துச்சு. ஒவ்வொருட குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. எதை வீடியோ எடுக்கிறதுனே எனக்கு தெரியல, ஏன்னா அவ்வளோ நிறைய பொருட்கள் இருந்தது, டிஃப்ரெண்டான பொருட்கள் இருந்தது. நிறைய கலர்ஸ் வேற அவைலபிளா இருந்ததாங்க. அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்ல விதமா ட்ரீட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப அழகா எடுத்து காட்டினாங்க, முகம் சலிக்காம. அது மட்டும் இல்ல, இங்க வந்து முழுக்க முழுக்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. 2 சிஸ்டர்ஸ் இங்க பண்றாங்க. அவங்களோட உழைப்பு தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையோட மொத்தமே. கண்டிப்பா பெண்களுக்கு நம்ம டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணணும்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா வந்து அம்மனை வந்து வழிபடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக் டிராப்ஸ் போடுவோம். அந்த பேக் டிராப்ஸுமே அவங்க கிட்ட வந்து நிறைய அவைலபிளா இருந்தது. நான் மார்னிங் டைம் போனதுனால எல்லாருமே கொஞ்சம் வேலையா இருந்தாங்க, கிளீன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ நிறைய வந்து அவங்கள எனக்கு டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பல. ஸோ அதனால வந்து இந்த பேக் டிராப்ஸுமே ரொம்ப அழகா இருந்தது. பார்க்கவே அவ்வளோ டிஃப்ரெண்டா இருந்தது. இது வந்து நம்ம ரீயூசபிள் தான். அம்மனுக்கு தேவையான சாரியுமே அங்க அவைலபிளா இருந்தது. டிஃப்ரெண்ட் கலர்ல இருந்தது. இப்ப நம்ம யாருக்காவது வச்சு கொடுக்கணும், இல்ல அம்மனுக்கே சாத்தணும் அப்படின்னா கூட இங்க கண்டிப்பா வாங்கி நம்ம வந்து அம்மனுக்கு சாத்தலாம். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம வந்து டெக்கரேட் பண்ணும்போது அம்மனை டெக்கரேட் பண்ணும்போது இந்த துணியெல்லாம் போடுவோம் இல்லையா, அழகழகான அந்த துணியா, ஸோ அதுவுமே வந்து அழகா அவைலபிளா இருந்தது. டிஃப்ரெண்ட் கலர்ல இருந்தது. இதோட டிசைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன 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 டெக்கரேட் துணியில இருந்து பெரிய துணி வரைக்குமே இங்க அவைலபிளா இருந்தது. அவங்க கிட்ட பித்தளையில விளக்குமே அவைலபிளா இருந்தது. நிறைய டிஃப்ரெண்டான விளக்கு எல்லாமே அவங்க கிட்ட அவைலபிளா இருந்தது. ஒவ்வொரு விளக்கும் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அம்மனுக்கு தேவையான ஸ்டாண்ட் எல்லாமே அங்க அவைலபிளா இருக்கு. அம்மனோட முகத்தை அழகா அலங்கரிச்சு அதையுமே காட்டியிருந்தாங்க. மதுரை மீனாட்சி அம்மன், ஆண்டாள் அம்மன், மகாலட்சுமி அம்மன், வராகி அம்மன் எல்லாமே காட்டியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. அது மட்டும் இல்ல, ஃபைபர்லயும் இந்த அம்மனோட ஃபேஸ் வந்து அழகா பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரியலாவே இருந்தது எனக்கு. அது அழகா அந்த இடத்துல வச்சு காட்டியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. வராகி அம்மனையும் காட்டியிருந்தாங்க. அழகா இருந்தது. நம்ம வரலட்சுமி நோம்புக்கு எல்லா பொருளுமே ஒரே இடத்துல வாங்கணும்னு அப்படின்னு நினைச்சோன்னா கண்டிப்பா சென்னை ராயபுரம் லக்கி பார்ட் ஷோரூமுக்கு போய் கண்டிப்பா நீங்க வாங்கிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, அம்மனுக்கு தேவையான மாலைகள் எல்லாமே அங்க இருந்தது. அழகழகா இருந்தது. டிஃப்ரெண்டா இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மனுக்கு தேவையான ஜுவல்ஸ்மே அங்க அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வரலட்சுமி நோம்புக்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லக்கி பார்ட் ஷோரூமுக்கு போங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வரலட்சுமி நோம்புக்கான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.